நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? மாலாடு. ஓகே. மாலாடுக்கு பொட்டுக்கல்ல. இது 1/2 கிலோ பொட்டுக்கல்ல. 1/2 கிலோ பொட்டுக்கல்ல, 1 கிலோ சர்க்கரை. ஓகே. 1/2 கிலோ நெய். அது குடிக்கிறதுக்கு ஊத்திக்கிறதுக்கு அப்படி ஒரு 1/2 கிலோ நெய்யை காய்ச்சி வச்சிருக்கோம். சரி. அது இது ஏலக்காய். இப்ப நீங்க இத என்ன சூடு பண்ணணும்? வறுக்க வேண்டாம், சூடு வேண்டாம், சூடு தான் பண்ணணும். பொட்டுக்கடலையே அதோட ஏலக்காவும் போட்டுருவேன். சரி, போட்டுக்கோ. பொட்டுக்கடலை போட்டு ஏலக்காய் வாசனை. இது எப்போ நல்ல சூடு வரணும். ஓகே. அப்பதான் நைஸா மாவு அரையும். சில பேர் இதுக்கே வைப்பாங்கல்ல, கல்யாணத்துக்கு திருநெல்வேலிக்காரா நிறைய வைக்கிறா இருக்கும் எல்லாரும். அது பெருசா இருக்கும்ல? ரொம்ப பெருசா. எவ்வளவு தேங்காய் சைஸா? தேங்காய் சைடு இருக்கணும். இப்பெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிட்டே தான் வருது. எல்லாராலையும் அவ்வளவு பெருசு தூக்கின்னு போக முடியாது. ஆமா. இப்ப நீங்க இது ஒரு ஐதீகம் போல இருக்கு. இப்ப நீங்க இது யாருக்காக பண்றீங்க? இப்போ நம்ம ஆத்துல இப்ப அமெரிக்கால பேரம் இருக்கான். கொள்ளு பேரம். கொள்ளு பேரம் பேத்தி இருக்கா. அவளுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதுக்காக அவ பாட்டி போறா. அப்ப அம்மாவோட அம்மா பாட்டி போறா. அதனால அப்பாவோட அம்மாவா இருக்கிற பாட்டி ஆத்துல இருந்து பண்ணி அனுப்புற. நீங்க கொள்ளு பாட்டி பண்றேன். ஓகே. வெரி குட். வரல. ஓகே. இன்னும் இது ஆறினோடனே அரைக்கணும்ல? ஆமா. மிஷின் இதுல போடணுமோ இல்லையா? மிக்ஸி ஆறணும். இது இந்த சுகரையும் தனியா அரைச்சுக்கணும். இந்த சுகரையும் அரைச்சுக்கணுமா? ஆமா, ஒரு கப். அதுக்கப்புறம் இந்த மாவை அரைச்சுட்டு அதை அரைக்கணும். ஓகே. தனித்தனியா சேர்ந்துக்கும். ஆமா, சேர்த்தெல்லாம் அரைக்க கூடாது. சேர்த்து அரைக்க முடியாது. கொஞ்சம் சூடு வர வேண்டாம். இது இவ்வளோ ஒரு ஹெல்தி ஸ்வீட் இல்ல? மாலாடு ஈஸி தான். நிறைய நெய் எல்லாம் ஊற்ற வேண்டாம், தானே பிடிக்க வரும். இப்பெல்லாம் எல்லாரும் நெய்க்கு பயப்படுறா, கொலஸ்ட்ரால் இல்லையா? குழந்தைகளுக்கும் ஒன்றும் பண்ணாது. பொட்டுக்கல்ல சத்து ஜாஸ்தி. எல்லாரும் ஏதோ கடைசியில் நல்லா இருக்கு. அந்த திருநெல்வேலிக்காரதான் நல்லதா பண்ணிட்டு இருக்கா. உடம்புக்கு நல்லா இருக்கா மாதிரி நம்ம பண்ணிக்கிறதெல்லாம். அதெல்லாம் இத்தனை நாள் வருமா? அந்த நம்ம குஞ்சாலாடு ஆமா இருக்கவே இருக்காது. சுட்டு அணைச்சிடலாமா? அணைச்சிடலாம். எதுல போட்டுடலாம்? அளவுதான் இருக்கு. ஓகே, சூப்பர். கையால் தொட முடியாது. இது ஆறினோடனே அரைச்சிடணும். ஆமா. எடுக்கட்டுமா? எடுக்கோ. வா, அரைச்சிட்டேலா? காமிங்கோ. கையில எடுத்துக்கோ. நல்ல மயிற்சி செஞ்சுடுச்சு. பஸ்ட் எடுத்துல? ஆமா. ஓகே, அவ்வளவுதான். இனிமே அடுத்தது சர்க்கரையா பண்ண போறோம். சர்க்கரை இந்த மிக்சியில கூட பண்ணலாம், சின்னதுல கூட. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுதா? ரெடி ஆயிடுது. இது வந்து பொட்டுக்கடலையை அரைச்சு வச்சிருக்கேன். ஓகே. இப்ப ஏலக்காவோட வறுத்தது அரைச்சாச்சு. சர்க்கரை அரைச்சு வச்சிருக்கேன். இது வந்து 1/2 கிலோ பொட்டுக்கடலை, இது 1 கிலோ சுகர், சர்க்கரை. இதையும் அரைச்சு வச்சாச்சு. முந்திரி பருப்பு இப்ப வறுக்க போறேன். முந்திரி பருப்பு கடாயில நெய் வச்சிருக்கோம். இப்ப நம்ம காஜு இருக்கோம், நெய் போட்டோம். போட்டுருக்கோம். காட்டு. கேமரால தான் இருக்கேன். கேஸ் பெருசாக்கிக்கிறீங்களா? அறுத்துட்டு அடைச்சுவேன். இந்த சூட்லயே இந்த இதை போட்டுருவேன் இல்லையா? ஆமா. இந்த பொட்டுக்கடலை மாவை அப்புறம் சர்க்கரையும் போட்டு கலக்கணும். ஓகே. சூடு வேண்டாம்லே, இந்த அடைச்சுவேன் அடுப்ப. ஆமா, அடைச்சுரு அடுப்பாண்டா செவக்கிறதுக்காக. அது கோல்டன் ஆனமா? கொஞ்சம் அவங்க பிடிக்கல. சூப்பரா வறுத்துட்டேன். இவ்வளவு அவ்வளவுதான், சரியா இருக்கு. சரி, இப்போ இத மாவு எடுத்து இதுல கொட்டு. இதுதான் நான் கட்டு. பொட்டுக்கடலை மாவு. இந்த சுகரையும் போட்டுடலாமா? போட்டு கொள்ளுமா? அது நினைக்கிறேன் கொள்ளும். கலந்துட்டு இப்ப பெருசுலயே பெரிய தாம்பாளத்துல போட்டுடலாமா? பெரிய தாம்பாளத்துல போட்டு நல்லா கலந்துடணும். அடியில
இது வந்து என்னது இது கலந்து பெரிய இதில் வச்சிருக்கீங்களா? பொட்டுக்கடலையும் பொட்டுக்கடலை மாவையும் அரைச்சு சர்க்கரையும் அரைச்சு இதை கலந்துருக்கேன். ஓகே. ஸோ இப்போ நெய் பக்கத்தில் நெய் இருக்கு, ஊற்றிட்டு பிடிக்கணும். அதை பிடிக்க போகிறேன். ரைட், வெரி குட். அதில் முந்திரி பருப்பும் வறுத்து போட்டாச்சு. ஓகே, குட். இன்னும் நெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிறீங்களா? ஆமாம், அப்போ தான் சரியாக வரும்ல. ஃபேன் அணைச்சிடலாமா? ஒன்றும் ஆகலை. சரி, இன்னும் கொஞ்சம் நெய் வேணுமா இல்லை கரெக்டாக பிடிச்சி பார்ப்பேன். இப்போ பிடிக்க வருதான்னு பார்ப்பீங்களா? வரும். ரொம்ப பெருசாக வேண்டாம், சின்னதாகவே பிடிச்சாங்க. ஓகே, மீடியம். கணக்கு ஒன்றும் இல்லையே. ஆமாம், மீடியம் சைஸ், ரொம்ப சின்னதும் இல்லாமல். பெருசாக பிடிச்சா உடஞ்சி போயிடப்போகுது, சின்னதாக பிடிச்சா ஒன்றுமே ஆகாது. சரி, ஓகே. ஏன்னா கெட்டியாக சின்னதாக பிடிச்சோன்னு வச்சுக்கோ, ஆ, உடையாது. ஓகே. பெருசாக வச்சா ஒன்னோட ஒன்று இடிச்சா ஒன்று இடிக்கிறதே இன்னொன்று உடஞ்சிரும். ஓ, சின்னதாக குழந்தைக்கும் எடுத்து கொடுத்தா சௌரியம் தானே, ஒன்றுக்கு 2ஆக கொடுக்கட்டுமே. ஓகே, சரி. சின்னதாக பிடிச்சாதான் பெட்டர். ஓகே, ரைட்டு. டைட்டாக வருங்கிறேன், உடையாமல். பிடிக்க முடியும். பேக்கிங் பண்ணுறதும் ஈஸி. வெரி குட். ஸோ இந்த பாக்கிக்கும் அப்புறமா நெய் போட்டு பண்ணுவேன், பிடிப்பேன். ரொம்ப ஈஸியாக இருக்கே. இது ஒரே விட்டா பிடிச்சா பிடிக்கிறது கஷ்டம். அதை பிடிச்சி வச்சுட்டா அப்புறம் அதுக்கு நெய் ஊற்றி அதை பிடிச்சிக்கலாம். ஓகே, அடுத்த லாட் அது. இது அடுத்து இன்னும் 2 இருக்கு. வெரி குட். இதை பிடிச்சி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நெய் போட்டு இதை பண்ணிட்டுருக்கேன். ரைட். இல்லை, இது போகிறோம், இந்த நெய் போகிறோம்னு நினைக்கிறேன். லாட்டாக பண்ணுறேன். ரைட். இது வாயில் போட்டு பாரு வேணா. நம்ம இன்னும் நைவேத்தியம் பண்ணுவோம். இன்னைக்கு மாலாடு பண்ணியாச்சு குழந்தைக்கு. சரி, யாருக்கு? அவனுக்கு. அம்மாயாக்கு ஆத்திரையாக்கு. ஆத்திரையா எப்ப பார்த்தாலும் ஆத்திரையா ஒண்டி தானே செய்யணும். ஓகே, மாலாடு இது ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட். ரொம்ப ஈஸி தான், கஷ்டமே கிடையாது. அதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப். இது ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியே 2 வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு, இருந்தாலும் எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கான்னு பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் Sujata and Meenama signing off from Sujan Fun Kitchen. So as always, if you like this video, do give me a thumbs up. And உங்க எல்லாருக்கும் மீனாமா பிடிக்கும்ல, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட. அண்ட் ஆல்சோ ஹாவ் ஃபன் குக்கிங் ஆஸ் எப்பயும் மாதிரி. Have fun cooking and take care. Bye bye.